அமேசான்ல ஒரு பொருளை எப்படி விற்கிறதுன்னு கத்துத்தர வெளியே 15,000 ரூபாயில இருந்து 25,000 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. ஆனா அதே கோர்ஸ் அறிவுடைமையில காக்கி நேயர்களுக்கு வெறும் 749 ரூபாய்க்கே சொல்லி தராங்க. காக்கி 87 என்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணீங்கன்னா இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு 87% ஆஃப் கிடைக்கும். வெறும் 749 ரூபாய்க்கே உங்களால இந்த கோர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா இந்த கூப்பன் கோட் அடுத்த 3 நாள் மட்டும் தாங்க ஒர்க் ஆகும். சோ ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இந்த கோர்ஸோட முழு விவரத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வணக்கம். ப்ராபபிளி இந்த வாரத்தோடைய கடைசி விமர்சனம் லால் சலாம் தலைவருடைய கேமியோ ரோல். இந்த சிறப்பு தோற்றத்தில் ரஜினிகாந்த் தான் போஸ்டரே போட்டிருக்காங்க. ஸோ அதை வச்சு இந்த படத்தை பயங்கரமாக மார்க்கெட் பண்ணியிருந்தாலுமே கூட இந்த படத்தை உடனே போய் பார்த்துடணும், கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஷோ போய் பார்த்துடணுன்ற மாதிரி ஒரு ஆர்வம் பெருசாக எனக்கு வரல. ஏன் அப்படிங்கிறது தெரிலன்னு நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு அது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த படம் போய் பார்த்துட்டு ஆக்சுவலாக இந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே ப்ளூ ஸ்டாருக்கு எடுத்து இன்னொரு கிரிக்கெட் பெஸ்ட் படம், அடுத்து லப்பர் பந்துன்னு ஏதோ ஒரு படம் வரும்போது அதுவுமே கூட கிரிக்கெட் பெஸ்ட் படம்ன்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ அடுத்தடுத்து ஸ்போர்ட்ஸ் ட்ராமாக்கள்லாம் வருது. அது எவ்வளோ தூரம் நல்ல ஸ்போர்ட்ஸ் ட்ராமாக்களாக சுவாரஸ்யமான படங்களாக இருக்குது அப்படிங்கிறதான் தெரியல. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னையா பேச போற நீ? தேசப்பட்டுனா என்ன தெரியுமா? கோலப்பொடி காம்படிஷன்ல இந்தியா மேப் என் மகளை வரைய சொல்லி தேசப்பட்ட ஊட்டி வளர்த்திருக்கையா. அர்ஜுன் படம் பார்த்துட்டு வெளியே வந்து இந்தியா ஆக்ரோஷமா கோச்சமாடுவானா நானே, தெரியுமா உனக்கு? லால் சலாம் 90ஸ்ல நடக்கிற ஒரு கதை. தமிழ்நாட்டில் ஒரு கிராமம், அங்கே இந்துஸும் முஸ்லீம்ஸும் ரொம்ப ஒத்துமையாக வாழ்ந்துட்டு வராங்க. தமிழ் சினிமா இலக்கணப்படி 2 பேரும் ஒத்துமையாக இருந்தால் நம்ம அரசியல் கட்சி வின் பண்ணாது, நம்ம இந்த ஓட்டெல்லாம் வாங்க முடியாது, எப்படியாவது எலெக்ஷனில் ஜெயிச்சாலும் அவங்களுக்குள்ள எப்படியே ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு அரசியல் கட்சி பிளான் பண்ணுறாங்க. அந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவர் தான் விவேக் பிரசன்னா. அவரும் அதே உள்ளூரை சேர்ந்தவரும் மணி அப்படிங்கிற கேரக்டர், ஒரு பேர் சரியா தெரியல. இவங்க 2 பேர் சேர்ந்து இந்த மேட்சஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அதில் பெட்டிங்லாம் பண்ணி காசு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அப்படி ஒரு மேட்ச்சில் கரெக்டாக ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுற ஸ்பேஸ் வரும்போது ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி விட்டுறாங்க. அது பூதாகரமாக வெடிச்சு பயங்கரமாக ஒரு கலவரமே உண்டாகி ஊரே 2 பட்டுருது. 144 உத்தரவெல்லாம் கவர்மெண்ட் போட்டுறாங்க. ஸோ இந்த கலவரத்தினால விக்ராந்த், விஷ்ணு விஷால், அந்த ஊர் மக்கள் எல்லாருடைய வாழ்க்கையுமே பயங்கரமாக பாதிக்கப்படுது. அது என்ன கலவரம், அது யாரால, எப்படி ஆச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இதெல்லாம் தான் லால் சலாம். படத்துடைய ஹீரோ விஷ்ணு விஷால் படம் முழுக்க ஒரு மாதிரி சீரியஸாகவே வராரு. பாடல் காட்சிகளில் மட்டும் ஒரு 2-3 ஷாட்டில் கொஞ்சம் ஹாப்பியாக தெரியாரு. மற்றபடி ஒரு 2 நாள் குளிக்காத ஃபீல்லையே ரொம்ப சோகமாகவே இருக்காரு. பட் ஒரு சின்சியரான பெர்ஃபார்மன்ஸ், அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் அவர் மட்டும் இல்லை, விக்ராந்த், விவேக் பிரசன்னா, செந்தில், தம்பி ராமையா, நந்தகுமார், தங்கதுரைன்னு எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸையே கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எழுதப்பட்ட கேரக்டர்ஸ் ரொம்ப ஃபங்க்ஷனலாக இருக்குது அப்படிங்கிறதுனால எந்த கேரக்டரும் எந்த ஒரு இம்பாக்டையும் கிரியேட் பண்ணல. அதுவும் செந்திலுடைய கேரக்டர்லாம் படத்துடைய ஒரு முக்கியமான எமோஷனல் ஆர்க்காக இருக்க வேண்டி இருந்தது. பட் அப்படி இல்லை. ஃபங்க்ஷனல்னு சொல்லும்போது இந்த படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸையும் கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பிரவீன் பாஸ்கரோடைய எடிட்டிங், எக்ஸ்பயரான இந்த படத்தோடைய அந்த ட்ராமா மூட ஆம்பப் பண்ண ட்ரை பண்ணுற ஏஆர் ரஹ்மானுடைய பின்னணிஸ், இதெல்லாமே ஃபங்க்ஷனலாக இருக்குது. அண்ட் ஸ்டன்ஸும் கூட. அண்ட் பாடல்கள் ரொம்ப சுமாராகவே இருக்குது. ப்ரொடக்ஷன் ஒர்க் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. அது ஆகாவும் இல்லை, ரொம்ப கீழேயும் இல்லை. பட் இதில் சினிமாட்டோகிராஃபர் விஷ்ணு ரங்கசாமி கொஞ்சம் ஸ்டாண்டர்டாகவே தெரியாத ஒரு நைஸ் ஒர்க். படத்தோட செல்லிங் பாயிண்டான ரஜினிகாந்தோட கேமியோன்னு சொல்ல முடியாத வகையில் படம் முழுக்கவே வர ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் மாதிரி தான் அவரை ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்குன்னு அவருக்கு சம்மந்தமே இல்லாத சீன்ஸ்லாம் கட் பண்ணி அவரோட ரியாக்ஷன்லாம் காமிச்சது எதுக்கு அப்படிங்கிறதான் தெரியல. ஆக்சுவலாக இந்த படம் பார்க்கும்போது அமிதாப் பச்சன் மாதிரியே ரஜினிகாந்தும் இந்த மாதிரியான சப்போர்ட்டிங் ரோல்ஸில் இன்னும் கூட எஃபெக்டிவாக இருப்பாரோ அப்படின்லாம் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவர் தனியாக போலிங் போட்டு பழகிற ஒரு சீன், பையனை நினைச்சு கலங்குற ஒரு சீன், ஒரு சில மூமெண்ட்ஸில் வழக்கத்துலையுமே கூட இது கொஞ்சம் பரவாயில்லையா, வித்தியாசமா இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கிறாரு. ஹிந்து முஸ்லீம் யூனிட்டிங்கிற அந்த படத்துடைய கோர் ஒரு ஸ்போர்ட்ஸில் கமெண்ட்ரி மூலமாக மட்டுமே அதோடைய பெர்ஸ்பெக்டிவ் எப்படி மாற்ற முடியும், ஹேட்ரட் எப்படி கிரியேட் பண்ண முடியும்னு சொன்ன விதம், திருவிழாவை எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருக்கிற ஒரு கேரக்டர், ஒரு சில டயலாக்ஸ்னு இந்த லால் சலாம்ல நம்மள சலாம் போட வைக்கிற விஷயங்கள் நம்ம விரல் விட்டு எண்ணி முடிக்கக்கூடிய லெவலில் தான் இருக்கு. மற்றபடி KTVல இந்த சுதந்திர தின சிறப்பு திரைப்படமாக அப்படின்றதுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு படமாக தான் இது ஃபீல் ஆச்சு. படம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரஸ் ஆக செகண்ட் ஹாஃப்லாம் வரும்போது ஓப்பனாகவே ஹிந்து முஸ்லீம்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் படத்தோட ஆரம்பத்தில் அவங்க இருக்காங்க தெரியுமா, அவங்களும் இவங்களும் ஒன்றும் சேரவே கூடாது, இவன் அவங்க கிட்ட போய் மாட்டினான்ற மாதிரி கோட் வேர்டில் பேசிட்டு இருக்காங்க. சரி இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டே இருந்தா, ஏண்டா அப்படி ஒரு காரியத்தை நீங்கள் பண்ணீங்களே, ஏண்டா நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணதுனால தான், ஏன்னா அப்படி ஒரு சம்பவம் நடக்காமல் இருந்ததுன்ற மாதிரி திரும்ப கோட் வேர்ட்லேயே பேசி வெறுப்பேற்றுறாங்க. நான் லீனியராக ஒரு கதை சொல்லப்படுதுன்னா அதுக்கான தேவை அந்த கதையில் இருக்கணும். ஆனால் இந்த படத்தில் அதுக்கான தேவையே இல்லை. ஏன் தேவை இருக்குன்னு ஏன் ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ நான் லீனியராக இந்த கதை சொல்லப்படுறதுனால இந்த எமோஷனல் மூமெண்ட்ஸுங்கிறது ப்ராப்பராக சஸ்டெயின் ஆகவே இல்லை, அது ஒர்க் ஆகவே இல்லை சுத்தமாக. அண்ட் நிறைய குழப்பமும் வருது. ஏன்னா விஷ்ணு விஷால் ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிக்கிறாரு, ஆனால் அதில் டக்குன்னு ரஜினிகாந்தோடைய ஆரிஜின் ஸ்டோரிலாம் வந்து போகுதா, ஸோ நிஜமாவே இது ப்ரெசென்ட்டா இல்லை பாஸ்டா இல்லை பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எதுவுமே புரிய மாட்டேங்குது நம்மளுக்கு. அதில் ஒரு குழப்பம் தான் இருக்குது. தென் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இங்கெல்லாம் கொஞ்சம் ஜம்ப் தெரியுது, சரியாக புரிய மாட்டேங்குது. நம்ம வாய்ஸ் ஓவர் போட்டு சமாளிச்சலாம், மேட்ச் பண்ணிலாம் நினச்சிருப்பாங்க போல இருக்கு. அது சுத்தமாக ஆர்கானிக்காக ஃபீல் ஆகவே இல்லை. படம் முழுக்க இஷ்டத்துக்கு எங்கெங்கேயோ ரேண்டமாக ஒரு ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி வாய்ஸ் ஓவரை இன்சர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. படத்தில் ரஜினி மும்பையில் இருக்காரு, அங்கே ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், சின்ன வயசுல அங்கே போய் பிளாட்ஃபார்மில் கர்ச்சீஃப் கடையெல்லாம் போட்டு இப்போ ஒரு பெரிய ஸ்டேஜில் இருக்கான்ற மாதிரி கதை சொல்கிறாங்க.
ஆனால் அவரோட பையனை அவர் தமிழ்நாட்டில் தான் படிக்க வைக்கிறார். அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது புரியல. அவருக்கும் லிவிங்ஸ்டனுக்குமான ஃப்ரெண்ட்ஷிப்போடைய அந்த நேச்சர் என்னங்கிறது நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்க அப்பா ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இவங்களும் ஃப்ரெண்ட்ஸுங்கிற மாதிரி ஒரு காரணத்தை சில்லியாக சொல்லி முடிச்சிடுறாங்க. திடீர்னு தானியா பாலகிருஷ்ணன் விவேகபிரசனோட வைஃப்னு அவங்க ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க. கடைசியில் ஒரே ஒரு சீனுக்கு இவ்வளோ நேரம் அவங்க எங்கே இருந்தாங்க அதுவும் புரியல. அண்ட் படம் முழுக்க நிறைய லேண்ட்லைன் ஃபோன்ஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம மொபைல் இல்லாமல் லேண்ட்லைன் ஃபோன் மட்டுமே யூஸ் பண்ணால் அது பீரியட் படமாக ஆயிடுமா அப்படிங்கிறதும் புரியல. மொத்தத்தில் இந்த லால் சலாம் தேசிய ஒருமைப்பாடை பற்றி ஸ்கூல் ஆனுவல் டேல போடப்பட்ட ஒரு ஸ்கிட்டோட கதையை வெளியில் எடுத்து அதுக்கு நிறைய ப்ரொடக்ஷன் வேல்யூ நிறைய ஆர்டிஸ்ட்லாம் போட்டு அதே அப்படியே படமாக எடுத்த ஒரு ஃபீல்டில் தான் இருக்குது. நான் சொன்னதை வச்சே இந்த படம் எப்படி இருக்குங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரியான படம் உங்களுக்கு ஒர்க் ஆகும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் பார்க்கலாம். படத்துக்கு கொடுக்கப்பட்ட யூஎஸ் சர்டிஃபிகேட்டை நான் வழிமொழிகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தோடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வைப் கிடச்சிருக்கும்ல, அதே வைப் தான் எங்களுக்கும் கிடச்சிது. ஸோ சும்மா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசிகிட்டு இருந்தோம். அநேகமாக கிளைமேக்ஸில் இந்த குழந்தைக்கு என்ன தெரியும், இந்த ஆயாவுக்கு என்ன தெரியும் டைலாக்லாம் பேச போகிறாங்க. இல்லைனா டைவால விஜய் பேசுன மாதிரி எல்லாரும் ஒரே நாடு இந்தியா இந்த மாதிரி ஏதாவது பேசுவாங்க அப்படின்ற மாதிரி ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா அப்படியான விஷயங்கள்லாம் இந்த படத்தில் இருக்காதுங்கிற ஒரு நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அதை ஸ்பூஃப் பண்ணி நிறைய படங்களை சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தா நிஜமாவே இந்த படத்தில் அதே மாதிரியான ஒரு ஏன் கிட்டத்தட்ட அதே டைலாகே இருக்குது. அதுவும் ரஜினியை வச்சே பேச வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு சீனில் ரஜினி வில்லன் கிட்ட போய் இந்த கத்தியில் அப்படியே குத்தி ரத்தத்தை பார்த்து இந்த ரத்தத்தில் எது இந்து ரத்தம் எது முஸ்லீம் ரத்தம் சொல்லு பார்க்கலாம் அப்படின்லாம் கேட்பாரு. இன்னுமும் இந்த டைலாக் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டே இருக்கும்போது இன்னொரு டைலாக் ஞாபகம் வந்துச்சு. என்ன கலர் ரத்தம்? ரெட்டுங்கய்யா. ரெட். உன்னோடது? லைட் பிங்க் ஐயா.